என்ன சுனா தோத்துருச்சு, என்ன கூணு தோத்துருச்சு, பாகிஸ்தானு தோத்துருச்சு, போலந்து போய் தோத்துருச்சு. தோத்துட்டீங்கடா. கேக்குதா? தோத்துட்டீங்கடா. கேக்குதா சூனா? கேக்குதா? பாகிஸ்தான் தோத்துருச்சு சூனா, பாகிஸ்தான் தோத்துருச்சு. யார் ஃபைனல்ஸ் வந்தா என்ன? நாங்க பர்ஃபார்ம் பண்ணி கப்பு வாங்கிட்டு இஸ்லாமாபாத் போக போறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்க அவரு? வேர் இஸ் ஹி? எங்க இருக்கார்? கூப்பிடுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜோக்ஸ் அப்பா, சூப்பர் மேட்ச். செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் வர்த்தான ஒரு மேட்ச். உண்மையாவே பார்த்தா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு பாட்டி மேட்ச். ஃபைனல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது உண்மையாவே. ஒவ்வொரு இதுமே கடைசி வரைக்கும் நெயில் பைட்டிங் ஃபினிஷ்ல கொண்டு போய் ஏசியா கப் இதாண்டா ஏசியா கப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்க்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் சூப்பரா ரெண்டு மேட்சுமே பாத்தீங்கன்னா ஏசியா கப்புக்கான ஒரு வர்த்தான மேட்சஸ். மத்த மேட்சஸ்ல இத ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். இந்த இந்த விஷயம் ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே சொல்ல போனா இருந்திருந்தா கூட இந்த ஏசியா கப்புக்கு இன்னும் மொமெண்டம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் சூப்பர் இது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா. நீங்க வந்து ஜெயிச்சிருக்கோம் ஆஃப்டர் 41 இயர்ஸ்க்கு அப்புறமா. இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஃபைனல்ஸ்ல ஆடி இந்தியா வந்து கப்படிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. ஏசியா கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ வந்து அதை பத்தின ஒரு என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் ரிவ்யூ அண்ட் சென்சிஃபையிங் பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் எஸ்பெஷலி கன்னடிகை யார் யாரெல்லாம் அண்ட் கேப் கை சைலண்ட்லி நலிஃபை திஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தான் பாகிஸ்தானுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உயிர் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ரெண்டு பேர்த்த நம்ம இன்னைக்கு செய்ய போற நண்பர்களே. சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனாபாட் லோக்கல் கூல். என்னங்கண்ணா ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். லாரி பனாலே டிரைவர் டமாலே அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தங்க கஷ்டத்துல குமுறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சூனா. கண்ணாடி போட்டு உன்னோட கண்ணீரை நீ மறைக்கலாம். ஆனா எனக்கு தெரியுது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது கலவர மாதிரி உன் மூஞ்சியில அப்படியே எனக்கு தெரியுது. அவ்வளவு வருத்தத்துல இருந்தா எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே. சூனா பானா வந்து உனக்கு தெரியாது கோன். ஒரு அரை மணி நேரமா ஒரு கண்ணீர் மல்க ஒரு காட்சி தனித்து கொண்டிருந்தார். உட்படி உண்மையாகவே சயின்ஸ் ஆஃப் ரெடி வேற நமக்கு சூனாக்க கூப்பிட்டு இருந்தாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஆனா தோத்துருச்சு. எங்களால வந்து இஸ்லாமாபாத்துக்கு கப்ப கொண்டு போக முடியலன்னு ஒரே வருத்தம், ஒரே கண்ணீர். அதாவது ஃபர்ஸ்ட் விக்கெட்ல எடுத்த பிறகு நீ பாத்துருக்க சரி அப்படின்றது எலக்ட்ரிக் ஷாக் கம்பத்துக்குள்ள கை விட்டு விளையாட்டு பாத்தியா நீ? இந்த கரண்ட் ஸ்டாக் பிடிச்ச அப்படின்னு வைப்ரேஷனே போறான். சூடாப்பனா பெங்களூர்ல பண்ற அந்த வைப்ரேஷன் இப்படி கேக்குது. எர்த்குவேக் வந்துருச்சு சூடாப்பனா வைப்ரேஷனை பார்த்து அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு டெரிபிக்கான இதா இருந்துச்சு. பட் இருந்தாலும் மன கஷ்டம் அவனுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கு எனக்கு புரியுது சொன்னா. பட் இருந்தாலும் மனசை கல்லாகி திடப்படுத்திக்கிட்டு உன்னுடைய கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லு. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? எப்படி போச்சு? என்ன நினைக்கிற இந்த மேட்சை பத்தி? ஃபைனல்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு? ஹாப்பியா இருந்தியா? நீ ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன். பட் பரவாயில்ல, இந்தியா என்ன அப்படிங்கறத சொல்லுப்பா. கமெண்ட்ஸ் சொல்ல கூட நீ சொல்லு. கேப் போட்டவரே நீங்களும் சொல்லுங்க. பரமா சாவுபயத்தை காட்டிட்டாங்க பரமா. சொல்லு சொல்லு. உண்மையை சொல்லு. அப்படிதான் இருந்துச்சு உங்க ரெண்டு பேத்துக்கு. நாங்க நீ நீ பில்டப் பண்ணாத மர்சி. ஏதோ ஏதோ ஈஸியா ஜெயிச்சிட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரைக்கும் சாவுபயத்தை காட்டானுங்க ஏதோ இல்லையா? சரி எல்லா மேட்சும் ஈஸியா ஜெயிச்சுட்டு இருந்த ஒரு மாதிரி இருக்கவே வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். ஏடா நாங்க எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுட்டு இருக்க போது எங்களுக்கு ஏடா ஐயோ நாங்க ஃபிளைட் கடவுளே. விட்டோமா? இது பண்றோமா? அதான் எப்படி ஃபிளைட்ல பும்ரா பண்ண லேண்ட் பாத்தியா? பண்ணிட்டார்ல. பும்ரா லேண்ட் பண்ணிட்டாரு ஃபிளைட். லேண்ட் பண்ணிட்டாரு. போதும் போதும். நீ இல்ல ஃபிளைட் போயிட்டு இருக்கு போது குழந்தை கொஞ்சம் கீழே இருக்கு சொல்லி இறக்கி விட்டு போயிட்டாரு. ஜோக்ஸ் அப்பார்ட், என்னதான் இப்படி காமெடி ஃபன் பண்ணாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா லாஸ்ட் மேட்ச், ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் சூப்பர் ஓவருக்கு அதை நம்ம பண்ணாமட்டோம். சூப்பர் மேட்ச், தரமான மேட்ச் சொல்லி ஆகணும். ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரி இது இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி. இது எந்த குறையும் இல்லை. பாகிஸ்தான் நம்ம எவ்வளோ கலாய்ச்சிருக்கோம், ஒன்றரை டீம் ஒன் சைடாக போகுது. பட் ஆனா இது வந்து 15th ஓவர் வரைக்கும் இப்ப அரணா டீம் வச்சுக்கலாமா? அரணா ஒன்றரை இருந்து ஒரு அரணா இருக்கு. அரணா டீம் இருக்கு. மேபி வச்சுக்கலாம். மேபி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டீமா இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அந்த கிவன் டேல என்ன வேணாலும் பண்ணக்கூடிய டீம். அதான் இந்த ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்தியா கூட ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஆனா இந்த திலக் வர்மா, இந்த மேன் ஆன் த ஸ்கிரீன், என்ன இன்னிங்ஸ் என்ன இன்னிங்ஸ் அன்பிலீவபிள். த நேம் இஸ் வர்மா, திலக் வர்மா அப்படிங்கிற மாதிரி. என்ன பேட்டிங்! இந்த கம்போசர் காமிச்சார் பத்தியா? 7 விக்கெட் போகணும்னு. ஆக்சுவலி இது அப்படியே எனக்கு 2022ல விராட் கோலி பண்ண மாதிரியே எனக்கு அந்த அப்படியே ரெப்ளிகா மாதிரி இருந்துச்சு. 7 விக்கெட் போச்சு, விராட் கோலி நின்று அப்படியே பார்ட்னர்ஷிப் ஸ்விட்ச் பண்ணி அதிக் பாண்டியோட பார்ட்னர்ஷிப் ஸ்விட்ச் ஆஸ்திரேலியாவுல பண்ண ஆஸ்திரேலியால. அதே மாதிரி இங்க வந்து சஞ்சு சாம்சன் கூட ஒரு 50 பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் தூபே. நீங்க என்னதான் திலக் வர்மா சொன்னாலும் நான் தூபேனால தான் இது சொல்லுவேன்டா. போடா ஆறுச்சாமிடா என் தலைவன். ஆறு சாமிடா. என்ன ரெக்கார்டு பாத்தீங்களா? அதான்
இந்த இதுக்கு நம்ம ரெக்கார்டிங் முன்னாடி ஸ்டாட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 36 T20 ஆடி இருக்காரு. இது தோத்ததே இல்ல தூபே, ஃபினாமினல் ரெக்கார்ட் உண்மையாவே. தோத்ததே இல்ல இது வரைக்கும். அதே மாதிரி இன்னொன்னு ஃபைனல்ஸ் இது வரைக்கும் தோத்ததே இல்ல தூபே வேற. ஹேசல்வுட்க்கு இருந்துச்சு ஆமா ஆமா ரெக்கார்டு. அதே மாதிரி தூபே ஃபைனல்ஸ்ல தோத்ததே இல்ல. ஹேசல்வுட்க்கு வந்து WTCல தோத்தனால அது பிரேக் ஆயிடுச்சு. தூபே இது வரைக்கும் நெவர் லாஸ்ட் இன் ஃபைனல் மாதிரி. என்னடா திலக் வருவா, தூபே அடிச்சனால தூபே இருந்தனால தானே டீம் ஜெயிச்சீங்க. நான் சொல்லல இல்ல திலக்க புடி நான் இப்ப யாரு அப்படிங்கிற மாதிரி தூபேடா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, தூபேயோட பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டன்ட். என்னதான் நீ திலக் வர்மா கிரெடிட் கொடுத்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப் தூபேயோட இருந்துச்சு. தூபே திலக் வர்மா உண்மை இருந்துச்சு. உண்மை உண்மை அந்த உண்மை மொமெண்டம் உண்மை அப்படியே மாத்தி விட்டுச்சு. ப்ரெஷர் தூபே அந்த கம்மியாயிடுச்சு. அக்ஸலரேட் பண்ண எக்ஸாக்ட்லி கூன் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் அப்படியே எடுத்துட்டாங்க. அந்த கடைசி ஒரு 13th ஓவர்ல இருந்து தூபே அக்ஸலரேட் பண்ணாரு பத்தி அந்த அப்ராரு இப்படி அப்ராரு பழத்து சொல்லிடுச்சு உனக்கு இப்படி இப்படி அது இந்த வலிப்பத அப்படி போயிருவில்ல அந்த மாதிரி. பாகிஸ்தான் டீம் டான்சிங் மோட்ல இருந்தாங்க ஃபுல்லா அப்படின்ட்டு ஒரு ஒரு ஒருத்தருக்கு என்னடா கரண்டா கடிக்குது, ஒருத்தருக்கு என்னடா கழுத்து பிடிச்சிக்குது, கழுத்து பிடிக்குது, ஒருத்தருக்கு என்ன கை வலிப்பு வருது, கை வலிப்பு. ஆமா அந்த மாதிரி அப்புறம் 6 அடிச்சார் பத்தியா தூபே. அதுல இருந்து அப்படியே மொமெண்டம் மாறிச்சு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராஃப் ஒரு பட்டாசு ஒரு கவர் டிரைவ் அப்புறம் 6 அடிச்சார். அதுல இருந்து அப்படியே பொளந்துட்டாரு. ஆமா தூபே பொளந்துட்டாரு. we have to give a credit to Dubey as well. And then சஞ்சு சாம்சன், என்னடா சாம்சன் நல்லா பேட்டிங் பண்ணிருக்கல. ஸ்டார்டிங் நல்லா இது பண்ணாரு. எவ்வளவு 21 ரன் அடிச்சாரு. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு 50 அடிச்சுட்டு 2 பேர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இதுதான் சஞ்சு சாம்சன் பிரச்சனையே. நல்லா ஆடுவாரு கொஞ்சம் இருந்துச்சு அது. ஆமா, நீ பிரஷர்னு சொன்ன பத்தியா இன்னொன்னு மெயினா நான் சொல்லி வேண்டாம் மர்ஃபி, கில்லு சூரியகுமார் யாதவ் என்னடா எனக்கு பிக் மேட்ச்ல அடிக்கவே மாட்டேங்கிறாங்கடா. இப்படி இருந்தா எப்படி மர்ஃபி? ஏன்னா 2023 வேர்ல்ட் கப்ல கில் அடிக்கல, பெர்ஃபார்ம் பண்ணல. சாம்பியன்ஸ் ட்ராஃபில பெர்ஃபார்ம் பண்ணல. சூரியகுமார் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல. பிக் மேட்ச்ல அடிக்க மாட்டேங்கிறாங்களே. பட் ஆனா இவங்க பெரிய பிளேயர் நாம தான் சொல்லிட்டு எல்லா மேட்சுமே எல்லாத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சொன்னா தே வில் பி ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ் இருக்கதா செய்யும். எல்லாரும் பிக் மேட்ச்ல ப்ளே பண்ண முடியாது. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். பட் பாக்கலாம், நம்ம ரொம்ப ஏர்லி கால் எடுக்க தேவையில்லை. ஏர்லி கால் தான் கரெக்ட். நீ சொன்ன மாதிரி இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவரி கிரிக்கெட். இது ஏர்லி கால் தான். தே ஆர் குட் பிளேயர்ஸ். ஆனா சூரியகுமார் கில் கூட விட்டுரும். சூரியகுமார் ஃபார்ம் வந்து ரொம்ப வரிங் சைனா இருக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து வேர்ல்ட் கப்டா இந்தியால நடக்க போகுது. இதே ஃபார்ம்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து பொழந்தாருன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரே ஒரு பவுலர் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. பும்ரா ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஓட்டிட்டாங்க. தூபே வந்து ஃபாஸ்ட் பால் ஓட்டிட்டாங்க. பொழந்துடுவே பாத்துக்க. என் தலைவன் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க. என்ன வேரி லென்த் பாத்தியா நீ? என்ன லென்த்ல போற? டேய் பாஸ் பால தோத்துறோம்டா தலைவன் கிட்ட. என்னடா சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு எகத்தாவா தெரியுதா? நீ நிறுத்திங்க வேற. பாகிஸ்தான் ஒன்றரை டீமோட க்ளீன் ஷேப் பண்ணிட்டு அபுல் பேபி மாதிரி இருந்தாரு. என்ன வேணா பேசுவே நீ? எனக்கு புரியல. இரு நீ கொந்தளிக்காத. நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். பாகிஸ்தான் ஒன்றரை டீம்னால ஜெயிச்சிட்டோம் போட்டா. இதே வந்து இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவோட இப்படி போட முடியுமா? இந்த அப்ரோச் போடுவாரு. 3 ஓவருக்கு 50 ரன் கொடுப்பாரு. பாரு, இது பேசுறது நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோ. இந்தியால வந்து பிச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில கிரவுண்ட்ஸ்ல வேணா இந்த லக்னோ அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல வேணா இந்த மாதிரி துபாய் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கே தவிர மத்தபடி மோஸ்ட்லி எல்லாமே பேட்டிங் நல்லா இருக்கும். ஐ திங்க் ஹர்ஷதீப் கொண்டு வரணும் உள்ளுக்குள்ள எப்படியாச்சும். ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆயிராதப்பா, உன்னை நம்பிதான் டீம் இருக்கு. அந்த பவுலிங்க்கு அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமா இருக்கு. ஸ்டார்ட் பார்க்கும்போது டீம்ல ஹர்திக் பாண்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அவர் மட்டும் புத்தி பாதுகாத்துக்கோங்கடா. அவர் தானே ஒருத்தர் இல்லடா பால் பவுலிங் பண்றதுக்கு. இந்த எம்மகன் படத்துல அவங்க அப்பாவோட போட்டோவுக்கு மாலை போட்டு வடி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஹர்திக் பாண்டியா இல்ல, இது என்னடா டீம் இது ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தூபே ஓப்பனிங் அந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்துச்சு பாத்தியா மர்ஃபி? தூபே ஓப்பனிங் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனுக்கு போயிருக்காங்க. பட் தட் வாஸ் a good call நினைக்கிறேன் கௌதம் கம்பீர் கிட்ட இருந்து. ஏன்னா இந்த ஃபைனல்ஸ் பிரஷருக்காக அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. பாரு ரிங்கு சிங் ஆடினாரு கடைசியில வந்து. ஆடப்பட்டவா இல்லையா? இல்லப்பா அது வந்து மேபி ஒரு நல்ல கால் தான். மேபி ஹர்ஷதீப் சிங்க்கு போய் 2 பவுலர்ஸ் போயிருந்தா மேபி அது இன்னும் கொஞ்சம் பிரஷரா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டே வராது. அந்த பேட்டிங் அந்த காலும் கரெக்டா வர, டாஸ் அவங்களுக்கு கரெக்டா விட, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா போச்சு. நல்லாவே நல்லா இருந்துச்சு. அதனால வின் பண்ணிட்டோம். ஆனா வேர்ல்ட் கப் திஸ் இஸ் டிஃபரண்ட். இந்தியாவுக்கு என்னைக்குமே நல்ல நேரம் தான் கண்ணா. ஓகே, டயலாக் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வேர்ல்ட் கப் பிரஷர் இஸ் டிஃபரண்ட் பிரஷர். ஏசியா கப் ஃபைனல்ஸ் வேற, வேர்ல்ட் கப் ஃபைனல் வேற. அதுக்கு இது ரொம்ப ரொம்ப அப்படியே மழுவுக்கு மட்டைக்கு நீ சொல்லுவ பத்தி டயலாக் எப்பவுமே அந்த அளவுக்கு மடைக்கு மடுவுக்குமான வித்தியாசம். எக்ஸாக்ட்லி அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. வேர்ல்ட் கப் இஸ் சம் டிஃபரண்ட் லீக். ஏசியா கப் வந்து குட் லீக், நாட் அ கிரேட் லீக். பட் ஓகே, இந்தியா பிளேட் வெல். எஸ்பெஷலி திலக் வர்மா வந்து எனக்கு திலக் வர்மா பார்க்கும்போது அந்த கோலியோட ரிசப்ளன்ஸ் அப்படியே எனக்கு லைட்டா தெரியும். பிகாஸ் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். 8 கேசிங்ல 8 மேட்சஸ் ஆடி 8 மேட்சஸ் ஃபீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல வந்து 8மே நாட் அவுட் ஆஃப் போயிருக்காரு. ஓகேவா? இந்தியாவை வந்து வின் பண்ணி நாட் அவுட் ஆஃப் போயிட்டு இந்தியா வந்து வின்னிங் லைன்ல கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஓகே, கோலிக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது
T20ல இவர் இப்போ ம், ஸ்டெப் அப் அவரோட லெவல ஜஸ்ட் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு. ஓகே டீம் இதான் ம், மெச்சூரிட்டி காமிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளவு வயசு 27 28 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தட் ம். ம், மெச்சூரிட்டி இந்த ஏஜ்ல வந்து ரியலி குட் ஃபார் இந்தியன் ம், கிரிக்கெட். இவரை கொஞ்சம் ம், என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இட்ஸ் குட் மேட்ச் ம். தான். திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் ஐ ஆம் ரியலி ஹாப்பி. சூப்பர். இந்தியா வின். ஐ ஆம் ரியலி ஹாப்பி. சொல்லு. காது கண்ணீர் வரைக்கும் பேண்ட்ல போயிட்டு இருக்குது. இந்தியா ஜெயிச்சது ஹாப்பியாவா என்னடே? அனுமலடா அப்படிங்கிற மாதிரி ஏடா அழுதுகிட்டு இருக்கேன் மகா யூ கிரைட் அப்படிங்கிற மாதிரி ஏடா டே கண்ணீர் வரைக்கும் போயிட்டு இருக்கு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணலையா அவன்? ஆமாண்டா அடுத்து மச்சி. நம்ம கேப் போட்டவர் இப்ப உங்ககிட்ட தான் வரணும் அடுத்து. இதுலயே நைட் நேரத்துல கேப் போடுறோட எவ்வளவு பெரிய பணக்காரர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லு நான் கூட சொல்லு. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்த ஸ்கிரீனிங் போயிட்டு இருந்தேன் யா ஃப்ரெண்ட்ஸோட யா யா சேர்ந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம் மேட்ச். ரொம்ப ஆ, இன்ட்ரெஸ்டிங்கா ஆ, இருந்துச்சு ஆக்சுவலி. வேற ஆ, லெவல் ஆ. மேட்ச் இன்னைக்கு. ஒவ்வொரு ம். மினிட்டும் அப்படியே இப்படி குரூஷியலா இருந்துச்சு. என்ன ஜெயிப்போமா மாட்டோமா. ஸ்டார்டிங்ல நம்ம பவுலிங் எடுக்கும்போது பவுலிங் அவங்க ஸ்டார்டிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஸ்டார்ட் நல்ல பேட்டிங் ஸ்டார்ட் நல்ல ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட். ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. நான் பார்க்கும்போது ஒரு அட்லீஸ்ட் 200 போயிருமோ அதுக்கப்புறம் தான் ஓகே விக்கெட்ஸ் குல்தீப் யாதவ் நல்லா. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸ் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆனோடனே நமக்கு வந்து சூப்பரா போச்சு நம்ம ஆக்சுவலி. பவுலர்ஸ் கிரெடிட் கொடுக்கணும். கரெக்ட் நீ சொல்றது. அதான் பவுலர்ஸ் ஆக்சுவலி கிரெடிட் கொடுக்கணும். நல்லா போட்டாங்க நல்லா போட்டாங்க சூப்பரா போட்டாங்க. கரெக்ட். அதான் ஓவர் ரன்ஸ் வந்துருச்சுன்னா ரன்ஸ் அதிகமா இருந்திருந்தா நமக்கு இன்னும் ப்ரெஷர் ஆயிருக்கும் பேட்டிங் சைடுக்கு. கரெக்ட் ஆக்சுவலி அந்த கரெக்ட். 147 150க்குள்ள நம்ம இது பண்ணனால நமக்கு ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலி பேட்டிங். ஆனா அட் த சேம் டைம் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே அபிஷேக் சர்மா அவுட் கில் அவுட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா நடக்குது பாத்தியா மேட்ச். ஜனநாயக சாவுகத்தை கழிட்டாங்க பரமா. ஜனநாயக ஏய் ஏய் வருண் சக்கரவர்த்தி இந்த அட்வான்டேஜ்களுக்கு வந்து பேட்டிங் அட்வான்டேஜ் என்னடா பேசிக்கிட்டு இருக்க டேய் என்ன? சொல்லு என் உன் வாய் தலை- மூட்டு. என் தலைவன் என்ன நினைச்ச கன்கஷன்ல இறக்க வேண்டாம் ஹர்ஷித் ராணாவ அந்த மாதிரி நாங்கெல்லாம் பிரெய்னி கைஸ் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் போட்டு இறக்குவோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க? கம்பீர் என்ன டோட் பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட்டு பண்ணிச்சியடா காசிமேட் ஆடி பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கிற மாதிரி என் தலைவனை என்ன நினைச்சிட்டு இருக்க கம்பீர? தலைவன் வந்து மேன் ஃபார் பிக் மேட்சஸ். அவன் எல்லா ஃபைனல்ஸ் அடிச்சிருப்பான் கரெக்ட் கம்பீர். கரெக்ட் கரெக்ட். கம்பீர் ஆறு பிளேயிங் டைம்ல ஆமா கரெக்ட். அதோட நம்ம கேப்டன் அவுட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவரும் இந்த மேட்ச்ல பெருசா இதாக முடியலன்னு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தாரு. அவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணாரு. அப்புறம் சாம்சங் ஆடுவாருன்னு நினைச்சேன். என்ன அந்த எட்ஜ் வாங்கி அது கேட்ச் போயிடுச்சு. அது இன்னும் அன்பார்ச்சுனேட் தான். என்ன பண்றது. ஆனா பரவாயில்ல ஒரு அளவுக்கு ரன்னாச்சும் எடுத்து கொடுத்தாரு. கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கம்மி பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அட் த சேம் டைம் திலக் வர்மா அதே பேஸ்ல ஆடிட்டே இருந்தாரு. அண்ட் சிவம் துபே வந்த உடனே இன்னும் அவருக்கு இன்னும் திலக் வர்மாக்கு இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. அவரு ஒவ்வொரு ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சு கொடுத்து அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி அதுதான் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் திங். இந்த நம்ம இவ்வளோ மேட்சஸ் பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ஸ் ஆடலன்னு சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் ஃபைனல்ஸ்ல வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. தட் இஸ் வெரி வெரி சூப்பர் ஆக்சுவலி. அந்த ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் நம்ம பேட்ஸ்மேன்ஸ்க்கெல்லாம் ஆக்சுவலி. ஏன்னா எல்லா மேட்சஸும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பிளே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வி நீட் டு ஹேவ் டவுன் த பேட்ஸ்மேனும் ஆடி ஆகணும். ஸோ அந்த இதுல இந்த குரூஷியல் டைம்ல கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். திலக் வர்மா சரி நம்ம பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் சரி மிடில் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஒரு இது சொல்லணும். ஆக்சுவலி இந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. ஆன்டிசிபேட்டிங் அந்த 10 ஓவர் லாஸ்ட் சூப்பரா போச்சு. ஆக்சுவலி ஹாரிஸ் ராவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரு தான் நிறைய ரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு நமக்கு. இல்ல குணா அவர் தான் நிறைய ஃளைட் விட்டுட்டு இருந்தார்ல. அந்த ஃளைட் டைம் அவருக்கு இதாயிருச்சு. பும்ரா வந்து லேண்ட் பண்ண உடனே அவருக்கு லேண்ட் ஆயிருச்சு மொத்தமா இன்னைக்கு. ஆமா அவருக்கு ஃளைட் டேக் ஆஃபே ஆல. அவருக்கு ஃளைட் ஏத்துறதோட சரி பும்ரா இறக்குனதுல அதுல இருந்து லேண்ட் ஆகலாம். அவ்வளவுதான் உண்மை உண்மை உண்மை. அவர் ஓவர் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்தது. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் 17-16 ரன்ஸ் ஒவ்வொரு ஓவர்ல கொடுத்தனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா. மத்தவங்க கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டாங்க. இவர் ஓவர் தான் ரொம்ப மோசமா போச்சு ஆக்சுவலி. இவர் ஓவர் ஆக்சுவலி. ஆனா ஆக்சுவலி சோ ஹாப்பி தட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப ஒரு அதுவும் நம்ம ஏசியா கப் ஃபைனல்ஸ் வர அதுவும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இதுவும் ரொம்ப வருஷம் எவ்வளோ இந்த ஹிஸ்டரி 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபைனல்ஸ் பார்க்கலாம். அதுவும் இந்த அளவுக்கு ஒரு ஆன்டிசிபேட்டிங் மேட்சா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் இட் வாஸ் சோ குட் ஆக்சுவலி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கண்டிப்பா ஐம் ஹாப்பி டு. எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல்ஸ் மேட்ச் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா போச்சு. ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. நெயில் பைட்டிங் ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரிக்கான ஒரு மேட்சா ஃபீல் ஆச்சு. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. உண்மையாவே அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு எனக்கு. இந்த ரைவல்ரி வந்து நிறைய அதாவது இது சொன்ன மாதிரி ரவுத்து போன ரைவல்ரி இது திரும்ப இப்போதைக்கு ரீலே வந்திருக்குன்னு நம்பலாம். இப்ப இந்த மேட்சை பார்த்த பிறகு. ஆனா இது அப்படிதான் இருக்கா இல்ல மறுபடியும் வழக்கம் போல நாங்க ஃபைனல்ஸ் மட்டும் தான் ஆடுவோம், மத்த மேட்ச்ல இப்ப இந்த அளவுக்கு நான் காண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்களா இல்ல இது பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட்
வந்து பாகிஸ்தான் வந்து இந்த மேட்சுமே பார்த்தா நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்கலாம், பட் ஸ்கோர் கொடுக்க முடியல, விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இதுவும் இருந்துச்சு. இந்தியாவோட பவுலிங் வாஸ் ஃபினாமினலி குட், செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ரிவ்யூ மாதிரி தான். கிட்டத்தட்ட இந்த ரிவ்யூ அப்படிங்கிறத விட இந்த இந்தியா ஜெயிச்சிருச்சு ஏசியா கப் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிதான் நம்ம இது பண்ண போறோம். இந்த ஏசியா கப்ல எப்படி எப்படி எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒவ்வொரு பிளேயர்ஸும் இந்தியா எஸ்பெஷலி இந்தியன் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, எப்படி அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி வந்து இதே ஸ்குவாட வச்சு T20 கிரிக்கெட்டுக்கு T20 வேர்ல்ட் கப்புக்கு போறாங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்குவாட்ல சேஞ்சஸ் வர போதா, எப்படி இது இருக்க போகுது அப்படிங்கறத பத்தினா நம்ம தனியா ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு பிளேயரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஏசியா கப்ல அப்படிங்கறத நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். அதை பத்தின ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ இத்துடன் நிறைவேறுகிறது. இந்தியா ஒரு வழியாக சென்று வா மகனே வென்று வா என்பதை போல இந்தியா வந்து நம்ம வந்து ஏசியா கப் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம MSG கிரிக்கெட் சேனல்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோம். இந்த ஏசியா கப் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, இட்ஸ் a cakewalk win for India to get the cup. இதுல இந்தியாவா பிரச்சனை பண்ணாலே தவிர இந்தியா இந்த சீரீஸ் இந்த கப்பை வந்து கைவிடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏர்லியாவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியா வந்து தன்னுடைய கோப்பையை வென்று விட்டது. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சொல்ல போனோம்னா, இந்தியா வந்து இந்த கப் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி நண்பர்களே அனைவருக்கும். அதாவது உங்களுடைய சப்போர்ட் இருக்கறனால தான் இந்த சேனல் இன்னும் நம்ம தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல MSG கிரிக்கெட் எங்களுடைய சேனல் இருக்கு, பேஜ் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து ஃபாலோ கொடுங்க. அது கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி ரீல்ஸ் பண்றோம், அதே மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்னும் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவுகளோட டெஸ்ட் கிரிக்கெட் வரப்போகுது. அதே மாதிரி ரவுண்ட் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டும் வந்துகிட்டு இருக்கு. இனிமே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மாதிரியான இது, அதே மாதிரி அசோசியேட் நேஷன்ஸ் டீம்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்சைட்ஸும் நம்ம பேசுவோம். சோ தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு பண்ணுங்க. சோ சியர்ஸ் கைஸ், தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல் அண்ட் பை. பாய், குட் நைட். குட் நைட்.